ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி என்னோடய vlog பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேலாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து சின்ன சின்ன க்ளீனிங் வேலைகள், அப்புறம் சமையல் அதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு வேலைகள் செய்கிறதுல எல்லாருமே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்றத நிறைய இடங்களில் என்னால் பார்க்க முடியுது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளாக இருக்கட்டும், நம்மளோட சேனலில் நான் ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணும்போதும் ஒரு சில வீடியோஸ்க்கு கீழே ரீசன்ட் டைமில் எனக்கு வீட்டு வேலைகள் பண்ணுறதுல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், வீட்டில் 2 கிட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்குறது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, நான் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், உங்களோட க்ளீனிங் வீடியோஸ் பார்க்கும்போது மோட்டிவேஷனாக இருக்குது, பட் என்னால் அந்த விஷயத்தை பண்ண முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இந்த ஒரு கமெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டு வேலைகள் அப்படின்றது நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாயிடுச்சுன்னே சொல்லணும். ஏன்னா யாருமே வந்து இந்த வீட்டு வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது. காலையில் எழுந்தாலே நேராக கிச்சனுக்கு போக, சமையல் வேலைகள் பண்ண, அப்புறம் வீட்டை துடைக்க, ஒட்டடை அடிக்க, ட்ரெஸ் வாஷ் பண்ண, பாத்திரம் க்ளீன் பண்ண, அடுத்தடுத்து அவ்வளோ வேலைகள் இருக்கும். இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளையே அறியாமல் நமக்குள்ளே நம்மளே இந்த வேலைகளை பண்ணிகிட்டே இருக்கமேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சலிப்பு தட்ட ஆரம்பித்து அதுவே ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுருது. அதனால தான் வீட்டு வேலை பண்ணும்போது நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். நான் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு லேடி சொல்லுவாங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்து டிஃபன் ரெடி பண்ணி, லஞ்ச் பேக் பண்ணி, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு, டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து அந்த சிரப், அதாவது ஒரு டேட் சிரப்புக்காக வந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது. அதை பார்க்கும்போது அதெல்லாம் சாப்பிட்டோன்னா பயங்கரமாக நம்ம வந்து வீட்டு வேலைகளை ஈஸியாக பண்ண முடியும் போல் அப்படின்னு தோணும். பட் நம்ம ஒரு ஹோம் மேக்கராக ஆனதுக்கு அப்புறமா தான் வீட்டு வேலைகள் இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் வந்து அந்த ஒரு சிரப் குடிச்சிடுறதுனால பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து இந்த டாபிக் உள்ளே போயிடலாம். நம்மளோட ரெகுலராக வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பிளானிங். நமக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணுங்கள். அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2-3 வேலைகளாக பிரித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த 3 வேலை பார்த்தா போதும், நாளைக்கு இந்த வேலை பார்த்தா போதும் அப்படின்னு பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது என்னோட கேஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வீடு துடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வாரத்தில் 2 தடவை தான் பண்ணுவேன். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒட்டடை அடிக்கிறது வாரத்துக்கு 1 தடவை பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து வாரத்துக்கு 1 தடவை, மாதத்துக்கு 1 தடவை பண்ணுற மாதிரி டெய்லி பேசிஸில் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், இப்போது டஸ்டிங் பண்ணுறதுலாம் டெய்லி பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி பண்ணிடலாம். பாத்திரம் க்ளீன் பண்ணுறது நம்ம டெய்லி பண்ணி தான் ஆகணும். ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ, ஆனால் ரொட்டீனாக அந்த டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணாமல் அந்தந்த டைமில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த வேலையும் பெண்டிங்கில் இருக்காது. பெண்டிங்கில் இருக்க வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர தான் அதை மொத்தமாக நம்ம பண்ணும்போது நமக்கே அறியாமல் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ வேலைகளை உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சு வேலை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து வீக்லி பிளான், மந்த்லி பிளான், 3 months ஒன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள், டெய்லி பண்ணக்கூடிய வேலைகள்னு பிரித்து தான் பண்ணுவேன். அதனால எனக்கு ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வீக்லி க்ளீனிங் ரொட்டீன், மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன்னு தனித்தனியாக போட்டிருப்பேன். அதை பார்க்கும்போது உங்களோட வேலைகளை நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும்.
நம்மளோட வீட்டு வேலைகள் செய்யும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு வேலைகளை மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் அவங்க வீடு வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ உடனே ஒரு சின்ன மோட்டிவேஷன் வரும், நம்மளும் நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது நல்ல விஷயம்தான். அப்படியே நீங்கள் அந்த ஒரு மோட்டிவேஷனோட உங்களோட வீட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டை க்ளீனாக வச்சுக்க முடியும், எது உங்களுக்கு வந்து திருப்தி கொடுக்கும் அப்படின்றத ஒரு லிமிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்த வீடியோஸில் இருக்க மாதிரி உங்களோட வீட்டை வந்து இன்னும் நீட்டாக்கணும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையோ யாரோட வீடாவது ரொம்ப எப்போவுமே க்ளீனாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம வீட்டையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நம்ம அதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கிடுறதுனாலேயே சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மெனக்கிடல் வந்து உங்களோட வேலைகளில் இருக்கலாம், பட் அந்த கம்பேரிசனில் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்மளோட வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ வீட்டில் 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டை 24 மணி நேரமும் க்ளீனாக வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதை தாண்டி உங்களுக்கு உங்களோட வீட்டை ஓரளவு நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு தோணுதில்ல, அந்த விஷயங்களை மட்டும் சிம்பிளாக எடுத்து பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட வேலைகளும் ஈஸியாகும், வீடும் க்ளீனாக இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களோட வீட்டு வேலைகளை பண்ண முடியும். 3வது விஷயம், உங்களோட வீட்டு வேலைகளை பண்ணும்போது க்ளீனிங்க்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட க்ளீனிங் வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவே வந்து உங்களோட வேலைகளை கஷ்டமாக்குற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? இப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்க ஒரு கண்ணாடி டோரை க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் உட்டன் டோரையும் க்ளீன் பண்ணணும், கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் ப்ராடக்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி பண்ணும்போது ஏதோ நிறைய டைம் ஆகிற மாதிரியும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருளையும் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த வேலைகள் கஷ்டமாக இருக்க மாதிரியும் தோணும். அதுக்கு பதிலாக சிம்பிளாக கொஞ்சமாக வினிகர், கொஞ்சம் வாஷிங் லிக்விடு, அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஒரே விஷயத்தை வச்சு பண்ணும்போது அந்த இடங்களும் க்ளீனாக இருக்கும், உங்களோட வேலையும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து அந்த வேலையை பண்ண வேண்டிய அவசியமும் அங்கே இருக்காது. உங்களோட வீட்டு வேலைகள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்க பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன ஹெல்ப் வாங்கிக்க பாருங்கள். குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட வேலைகளை அவங்களே செய்ய வைக்கிறதுக்கு பழக்குங்க. அது வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு இப்போ இல்லை, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் இந்த விஷயங்கள் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழக்குங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 பேருமே வீட்டில் இருக்க வேலைகளை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஒருத்தரே வந்து அதை பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் தலையிலே எல்லா வேலையும் கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பிரித்து பண்ணுறதுனால அந்த வேலை வந்து ஈஸியாகிறதோட மட்டும் இல்லாமல் ஒருத்தரே எல்லா வேலையும் செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. இதோட கண்டினியூஷன் நான் அடுத்த vlogலையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.